தந்த உடனே டிராயிங்கை பார்க்கணும். இதுக்குள்ள எல்போஸ் எத்தனை இருக்கு? எல்போஸ் இப்போ 1 2 3 4 எல்போ இருக்கு. இந்த 4 எல்போ ஏதாவது இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? வளைக்க முடியும். ஸ்ட்ரைட் பைப்புக்கு வளைக்க முடியுமா? வளைக்கிறது தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக காமிச்சாங்க அப்படி. இப்போ எல்போ இருக்கனால ஒரு எல்போக்கு வந்து டெம்ப்ளேட் வளைக்க சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் அவனை டிராயிங்கை பார்க்கணும், எத்தனை எல்போ இருக்கு. ஓகே, ஒரு எல்போக்கு வந்து டக்குன்னு வளைச்சா. இது நிறைய பேர் பண்றது, இந்த எல்போ வளைக்கிறதுக்கு இந்த கை வச்சு தெரிஞ்சுவா, இப்படி இப்படி பிடிச்சு இங்க பார்ப்பான், இங்க பார்ப்பான், இங்க இப்படி மாறி மாறி பார்த்துட்டே இருப்பான். அப்படி பார்க்க கூடாது. ஜஸ்ட் ஒரு எல்போ என்ன செய்யணும்? வளைச்சாலும் அது எந்த டைரக்ஷன் வளைச்சாலும் ஒண்ணு இல்லை. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் எல்போ இது எந்த பக்கத்துக்கு போகுதுன்னு பார்க்கணும். அடுத்த எல்போக்கு எங்க போகுது? அடுத்த எல்போ பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? டைரக்ஷனை செட் பண்ணணும். அப்ப இது என்ன ஆகுது? அப் ஆகுது, மேல பார்த்து. அப்படிதானே? இல்லைன்னா இதுல பாத்துக்கலாம். இது என்ன செய்யுது? இந்த எல்போவை 1 2 3 எல்போ நம்மகிட்ட இருக்கு. இந்த 3 எல்போவுக்கு வந்து நான் டைரக்ஷன் போட்டிருக்கேன். நார்த் இந்த பக்கம், அடுத்து சவுத், தென் ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே, இந்த ரெண்டு டைரக்ஷன் கிடைச்சுன்னா 3 4 நமக்கு என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஒன்னாவது ஒன்று கொடுத்தாலே எடுக்க முடியும். நார்த் சவுத், நார்த்துக்கு ஆப்போசிட் என்னது? சவுத். அதுக்கு நேரம் மேல வரது வந்து ஈஸ்ட், ஆப்போசிட் சைடு வெஸ்ட். அப்ப இங்க இப்ப இந்த டிராயிங் படி நார்த்ல இருந்து லைன் ஸ்டார்ட் ஆகி எங்க போகுது? சவுத்துக்கு வந்துட்டு டவுன் ஆகி திரும்ப ஈஸ்ட்டுக்கு போயிட்டு டவுன் ஆகும். இதுதான் டிராயிங். ஓகே, இவ்வளவுதான் நீங்க வரைக்கிற இந்த டிராயிங்ல இருக்கக்கூடியது. நானும் இங்க வரைச்சதுல 3 எல்போ, இதுக்குள்ள எத்தனை எல்போ மீட் ஆகுது? 3 எல்போ மீட் ஆகுது. அப்போ லைன் நார்த்ல இருந்து வருதா சவுத்ல இருந்து வருதா பார்க்கணும்னா இதுல ஒரு சின்ன லைன் கொடுத்துருப்பான். அதுதான் அந்த ஆட்டோக்கார் வரைக்கும் உங்களுக்கு இந்த இதுக்கு கரெக்ட் பேரலல்ல தான். இங்க இருந்து எவ்வளவு அளவு இருக்கோ அதே அந்த அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்போ அது எல்லாமே நார்த் சவுத். திருப்பி பழையபடி அடுத்த ஆப்போசிட் போறதுக்கு நேர இங்க வரைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு நேர கொண்டு வரலாம். அப்போ அதெல்லாம் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, சரியா? அதுல இருந்து கீழே வரதெல்லாம் அப் டவுன். அப்போ வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங்கை பொறுத்த மட்டும் ஒரு ஜஸ்ட் எது எதிர்பார்வை இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டுட்டு N S E W then up down. இது அடுத்து ரோலிங் அப்படி எடுத்து தருது. இப்போ மொத்தத்திலே 6 என்னது? 1 வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப் டவுன். பட் பிளான் டிராயிங்கை பொறுத்தவரையில இங்க வந்து உங்களுக்கு இந்த இதுல இருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். நம்ம காலேஜ்ல படிக்கும்போது தலை பாகம் என்னது? நார்த், பாதம் வந்து சவுத், வலது கை பக்கம் ஈஸ்ட், இடது கை பக்கம் என்ன செய்வாங்க? வெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க இருக்கிறது அதே படிச்சிருக்கோம். இதுதான் ஒரிஜினல். இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இதுதான் பேஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஐசோமெட்ரிக் ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது இது ஐசோமெட்ரிக் டிராயிங் எதுக்கு யூஸ் பண்றதுன்னா only for the fabrication. சரி, இதெல்லாம் பிட்டுக்கு அப்படியே கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சீனியரா போகும்போது கண்டிப்பா கேட்பாங்க, இது எதுக்கு இது பண்றாங்க? ஐசோமெட்ரிக்னா எல்லா டீடைலும் அங்கே இருக்கும். கட் பீஸோட லென்த் இருக்கும், எந்த எத்தனை எல்போஸ் இருக்கு, எல்லாமே அதுல டீடைல் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் ஐசோமெட்ரிக். அப்ப இப்போ டைரக்ஷன் பார்க்கிறது புரியுது இல்ல? என்னன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப் டவுன். இது பேஸ் பண்ணி எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு இது வந்து என்னது? அந்த டைரக்ஷன் தான். இப்போ இங்க இருந்து சொல்லி பார்ப்போம். இது எங்க இருந்து வருது? நார்த்ல இருந்து எங்க போகுது? சவுத், தென் டவுன்.